ட்ரிபிள் ஆர் படத்துக்கு அப்புறம் இந்திய சினிமாவுடைய பிரபலமான நடிகர்கள்ல ஒருவராக மாறிட்டாரு நம்ம ராம் சரண் அவர்கள். கேம் சேஞ்சர் படத்தை சங்கர் அவர்கள் இயக்க தெலுங்கு தயாரிப்பாளர் தில்ராஜ் அவர்கள் தயாரிக்கிறாரு. இந்த படத்திற்கு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தான் கதை எழுதி கொடுத்திருக்காராம். படத்துல வில்லனாக எஸ்.ஜே. சூர்யா மிரட்டியுமே இருக்காரு. தமன் அவர்கள் முதலாக சங்கர் படத்திற்கு இசையுமே அமைச்சிருக்காரு. படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக உருவாகிட்டு இருக்கு. இதனடுத்து படம் ஜனவரி 10ஆம் தேதி உலகம் முழுக்கவே வெளியாகுது. படத்துடைய ட்ரெய்லர் கூட சமீபத்துல ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கூட படக்குழு சிறப்பாக பேசியிருந்தாங்க. சோ இப்படி படம் ஒரு பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால அனைத்து லாங்குவேஜிலுமே ப்ரொமோஷன் படுச்சூறாக போயிட்டு இருக்கா. ஒவ்வொரு லாங்குவேஜிலுமே தனித்தனியாக ஈவெண்ட் வைத்து மிக பிரம்மாண்டமாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க படக்குழு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படம் நேரடியாக தெலுங்கு தமிழ் ஆகிய 2 மொழிகள்ல ரிலீஸ் ஆகுது. சோ தெலுங்குல இதனுடைய ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. தற்போது தமிழ்ல மிக பிரம்மாண்டமாக இந்த படத்துடைய ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ண போறாங்களா. அதாவது நாளை அல்லது அதற்கு மறுநாள் இங்க அந்த ஈவென்ட் நடக்க போது. இதற்கு சிறப்பு விருந்தினராக தளபதி விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காராம் நம்ம சங்கர் அவர்கள். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அந்த அழைப்பை மறுத்திருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தற்போது வெளியூர்ல தளபதி 29வது படப்பிடிப்புல இருக்காரு. சோ இந்த காட்சி ரொம்பவே முக்கியம், கண்டிப்பாக என்னால வர முடியாது அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காராம். சோ இதனை சங்கர் அவர்களுமே ஏத்துக்கொண்டிருக்காரு. ஆனா ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தளபதி வராததற்கு பல காரணங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஆகையால பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் தரப்புல இருந்தே இதுதான் காரணம் அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.